இப்படி மக்களோட கஷ்டங்களை மட்டுமே அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு படி மேல போய், இன்னும் பல படி மேல போய், தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே வாங்காத அளவுக்கு கடன், அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். எவ்வளவு? 5-6 லட்சம் கோடி. இத்தனை லட்சம் கோடியை வாங்கிக்கிட்டு எத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம இளைஞர்களோட அந்த கல்வி கடன் அதை ரத்து செஞ்சிருக்கலாம். சரி, இப்ப நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போவோம். அந்த மாநாட்டுல நான் என்ன சொன்னேன்? நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? இல்லையே. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் மட்டும்தான். ஆனா தமிழ்நாடு வந்துட்டா ஒற்றுமையை காட்டணும்னு வந்துட்டா நம்ம கிட்ட யாரும் வாலாட்டவே முடியாது. நம்மளோட நல்லிணக்கத்தை யாரும் நாசம் பண்ணவே முடியாது. சொன்னமா இல்லையா? அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? ஒரு இன்ச்சு கூட மாறலையே. ஒரு இன்ச்சு கூட மாறலையே. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தானே நம்மளுடைய கொள்கை. அதுல இருந்து மாறவே போறது இல்ல. 100% நீங்க உங்க விஜய இந்த விஷயத்துல நீங்க நம்பலாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான ஆளாதான் இந்த விஜய் எப்பவுமே இருப்பான். எம் மதமும் நம் மதம் அப்படின்ற அந்த ஒரிஜினல் முகம் தான் இந்த விஜயனுடைய முகம். இன்னொன்னு என்ன சொன்னோம்? lion is always a lion. சிங்கம் தனியா வந்தாலும் தண்ணி காட்டிடும். இது வந்து சும்மா மொரட்டு கான்ஃபிடன்ஸ்ல எல்லாம் சொல்லல. உலகம் பூரா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கோடிக்கணக்கான நம்மளுடைய வகையறாக்கள் நம்மளோட இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ்ல நான் சொன்னேன். அதனால விஜய் ஒன்னு சொன்னானா அதுல மாறவே மாட்டான். சும்மா இந்த ஸ்டாலின் சார் மாதிரி எல்லாம் கிடையாது. சிறுபான்மை சகோதரர்களோட ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு பக்கம் கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது. இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக